ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆசைப்படுகின்றதும் எதிர்பார்க்கின்றதுமான காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து சம்பவிக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் அவைகள் கிடைக்காமல் போகும்போதோ காலதாமதமாகும் போதோ துக்கம் உண்டாகும். எல்லாருடைய மனநிலையும் இப்படித்தான் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் நல்லவன் கெட்டவன் என்கிற எந்த பாகுபாடும் இல்லை. நன்மையான ஈவுகள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்கிற வசனத்தின்படி நாம் விரும்புகின்ற நன்மையான காரியங்கள் தேவனால் தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதை பெற்றுக்கொள்வதற்கென்று நமக்கு ஒரு தகுதி தேவை. அந்த தகுதிதான் நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பது. நம்முடைய பேச்சும் செயல்பாடும் சிந்தைகளும் எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையிலான தேவனுடைய நீதியை மையப்படுத்தியதாய் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் பரலோகம் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தந்து நம்மை சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்கும்படி செய்யும். இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியும் உண்டு. அது என்னவென்றால், நீதிமான்களுக்கு துன்பங்களும் குறைவுகளும் வருகிறதில்லையா அல்லது இழப்புகள் நேரிடுகிறதில்லையா என்பது. நிச்சயமாக அவர்களுக்கும் இவைகள் நேரிடத்தான் செய்கின்றது, கஷ்டங்கள் வரத்தான் செய்கின்றது. ஆனால் பிற மனிதர்களுக்கும் நீதிமான்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நீதிமான் இழந்ததை இரண்டத்தனையாக பெற்றுக்கொள்ளுவான். நீதிமான் துன்பப்படுகின்ற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்பார். யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். நீதிமானாக இருந்த யோபு தான் இழந்தவைகளை இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற காரியம், எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுபோல கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து சம்பவிக்கின்றது. ஆனால் நீதிமான்களுக்கு தேவன் துணை நிற்கின்றார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் என்பதுதான் ஒரே வித்தியாசம். ஆகவே நாம் எந்த இடத்திலும் எப்பொழுதும் நீதிமான்களாகவே வாழுவோம். நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி வைப்பார். ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நீதிமானை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்றும் அவனுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறீர் என்றும் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் எவ்விடத்திலும் நீதிமான்களாக வாழுகிறதில் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வாதத்தின் வாழ்வை சுதந்திரிக்க துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.